ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிரி ட்ரெண்ட்ஸ் 3.0. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்மளுடைய ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்ச சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸோட வின்னர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கில்மிஷா அவர்கள் தான். ஸோ அவங்க நாளைக்கு அவங்களுடைய ஊருக்கு திரும்ப போகிறதா இருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ஊரில் மிகவும் தடபுடலாக ஏற்பாடு நடந்துட்டுருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகிருக்குங்க. அது என்னன்னு தான் இந்த பதிவில் பார்ப்போம். இந்த நிலையில் கில்மிஷாவை பற்றிய தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. அதுவும் ஒரு நாளிதழில் இது வெளியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கில்மிஷா அவர்கள் தன்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இப்போ முதலாக அவங்களுடைய தாய்நாட்டுக்கு போக போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவிலிருந்து அவங்களுடைய சொந்த ஊரான அரியாலைக்கு போக போகிறாங்க. இவங்கள வரவேற்க அந்த ஊரில் மக்கள் எல்லாம் பெரும் அளவில் வரவேற்பை செஞ்சிட்ருக்காங்க. கில்மிஷா அவங்க ஊருக்கு போன பின்னாடி ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாரங்கா இசைக்குழுவால் ஒரு இசை நிகழ்ச்சியும் இருக்கிறது. அந்த இசை நிகழ்ச்சியில் நம்மளுடைய கில்மிஷா அவர்கள் 3 பாட்டு மட்டும்தான் பாடுறதா இருக்காங்க. ஏன் கில்மிஷா அவங்களோட சொந்த ஊரில் எத்தனை பாட்டு வேணால் பாடலாம, ஏன் அவங்க 3 பாட்டு மட்டும் பாடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே தான் இருக்குது ஜீ தமிழோட பிஸ்னஸ் தந்திரம். அதாவது ஜீ தமிழோட டைட்டில் வின்னராக நம்மளுடைய கில்மிஷா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால 2 வருஷத்துக்கு ஜீ தமிழோட அனுமதி இல்லாமல் அவங்க எங்கேயுமே பாடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இன்டர்வியூ கூட கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்க. அதாவது இதையும் மீறி நம்மளுடைய கில்மிஷா அவர்கள் அதாவது பாட்டு பாடினாலோ அல்லது இன்டர்வியூ கொடுத்தாலோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு தொகை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களுடைய வீட்டில் கூட இசை கச்சேரியை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலகெங்கிலும் நடக்கிற ஜீ தமிழ் தொலைக்காட்சியோட அதாவது ஜீ தமிழ் தொலைக்காட்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் கில்மிஷா அவர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி கில்மிஷா கலந்துட்டு வின் பண்ணாலுமே அதில் வரக்கூடிய தொகை அந்த சேனலுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரியும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இப்படிலாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறப்ப எப்படி அவங்க கில்மிஷா அவர்கள் அவங்க சொந்த ஊரில் மட்டும் பாட முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அவங்களுடைய கில்மிஷாவுடைய பேரண்ட்ஸ் அங்கே அவங்க இசைக்குழு இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எப்படியும் போனாலும் அங்கே பாட சொல்லுவாங்க. ஸோ தயவு செய்து ஒரு 2 பாட்டுக்காவது அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் அனுமதி கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அது இருந்தாலுமே அவங்க ரொம்ப அதிகமாகலாம் பாட முடியாது. 3 பாடல், அதுவும் இல்லாமல் அதுக்கு குறைவாக கூட பாடலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை தான் பிரபல நாளிதழ் ஒன்று வெளியிட்டிருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.